2021 திமுக வெர்சஸ் அதிமுக வாக்கு வித்தியாசம் வெறும் 5.7% தான். கேம் சேஞ்சரான நாத்தக, அமமுக, கமலஹாசன். சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 35 நாட்களே இருக்கும் நிலையில் 2021 சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக கூட்டணிக்கும் தோல்வியடைந்த அதிமுக கூட்டணிக்கும் இடையிலான வாக்கு வித்தியாசம் குறித்து பார்க்கலாம். இதன் மூலமாக இந்த தேர்தலில் பல்வேறு விஷயங்களையும் கூட்டணி கணக்குகளையும் புரிந்து கொள்ள முடியும். இந்த முறை திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, நாம் தமிழர் கட்சி மற்றும் தவேக என்று 4 முனை போட்டி நிலவும் என்று கருதப்படுகிறது. கடந்த தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி 45.7% வாக்குகளுடன் 159 தொகுதிகளை கைப்பற்றியது. அதேபோல தோல்வியடைந்த அதிமுக கூட்டணி 40% வாக்குகளுடன் 75 தொகுதிகளை வென்றது. இதில் 188 தொகுதிகளில் போட்டியிட்ட திமுக 133 தொகுதிகளில் வென்று 38% வாக்குகளை பெற்றது. அதேபோல் காங்கிரஸ் கட்சி 25 தொகுதிகளில் போட்டியிட்டு 18 தொகுதிகளில் வென்று 4.3% வாக்குகளை பெற்றது. விசிக 6 தொகுதிகளில் போட்டியிட்டு 4 வென்று 1% வாக்குகளும், சிபிஐ மற்றும் சிபிஎம் தலா 6 தொகுதிகளில் போட்டியிட்டு 1.1 மற்றும் 0.9% வாக்குகளையும் பெற்றது. அதேபோல் அதிமுக மொத்தமாக 191 இடங்களில் போட்டியிட்டு 66 தொகுதிகளில் மட்டுமே வென்று 33.5% வாக்குகளை பெற்றது. அதேபோல் 23 தொகுதிகளில் போட்டியிட்ட பாமக 5 வென்று 3.8% வாக்குகளையும், 20 தொகுதிகளில் போட்டியிட்ட பாஜக 4 வென்று 2.6% வாக்குகளையும் பெற்றது. இதன் மூலம் மொத்தமாக அதிமுக கூட்டணி பெற்ற வாக்குகளாக 40% உள்ளது. திமுக மற்றும் அதிமுக கூட்டணி இடையிலான வாக்கு சதவீத வித்தியாசம் மட்டும் 5.7% இருக்கிறது. 2021 சட்டசபை தேர்தலில் நாம் தமிழர் கட்சி மட்டும் 6.6% வாக்குகளையும், 4வது முனையாக இருந்த மக்கள் நீதி மய்யம் 2.6% வாக்குகளையும், அமமுக 2.4% வாக்குகளையும், தேமுதிக 0.4% வாக்குகளையும் பெற்றது. கடந்த தேர்தலில் நாத்தக, மக்கள் நீதி மய்யம் மற்றும் அமமுக கூட்டணி பெற்ற வாக்குகள் மட்டும் சுமார் 12% வாக்குகளாக இருக்கின்றன. இம்முறை விஜய் தலைமையிலான தவேக தனித்து போட்டியிடும் சூழல் உருவாகி இருக்கிறது. இதனால் திமுக மற்றும் அதிமுக வேட்பாளர்களின் வெற்றி, தோல்விகளில் சீமான் மற்றும் விஜய் பிரிக்கும் வாக்குகள் முக்கிய பங்காற்றும் என பார்க்கப்படுகிறது.